ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸ்ல மட்டன் பிரியாணி தான் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சனா ரெசிபீஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சனா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் மெஷரிங் கப்ல 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரைஸை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். பட்டை லவங்கம் எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீள்வாக்க நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா தலையை ஆட் பண்ணிக்கலாம். பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் நல்லா வதங்கணும். பாருங்க, கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்க, கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கணும். தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, தக்காளி பழம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல கொஞ்சமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல 1/2 kg மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 கப் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரையும் மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டையும் மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்காக 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். குக்கர் 4 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கினோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்காக ஆல்ரெடி 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் ரைஸுக்கு இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணவே போதும். ரைஸுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கினோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.